வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடுறதுக்கு மங்களகரமா ஒரு தாமரை கோலம். மகாலட்சுமியோட ஃபேவரட் ஃப்ளவர். 5 புள்ளி 3 வர சந்து புள்ளி வச்சுட்டு, அடியில ஒரு பெட்டல்ஸ் பெரிய பெட்டல்ஸா போட்டு, சைடுல ஒரு 3 பெட்டல்ஸ போட்டுவிட்டு, அதுக்கு நடுவுல தாமரை வர மாதிரி போட்டு விட்டுட்டு, அதுக்கு ஒரு பிங்க் ஷேடு குடுத்துரலாம். பகுதி குடுத்தோம்னா போதும். மேல இன்னொரு கலர் குடுத்துட்டா பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த மாதிரி குடுத்துட்டு, இப்ப சைடுல இருக்கிற பெட்டல்ஸ்க்கெல்லாம் கிரீன் ஷேட் குடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 கலர் இருந்தாவே இந்த கோலத்த அழகு பண்ணிடலாம். இது மாதிரி இந்த அடியில இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே கிரீன் குடுத்துட்டு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா கோலம் போட்டீங்கன்னா, பார்க்கறக்கு ரொம்பவே மங்களகரமா இருக்கும். அது பச்சரிசி மாவு வச்சு போட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லது. நான் வந்து இந்த ஒயிட் வந்து பச்சரிசி மாவுல தான் போட்டிருக்கேன். கலர் மட்டும் கலர் பொடியில போடுறேன். பச்சரிசி மாவுல போட்டீங்கன்னா, எறும்புகள்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போகும். நமக்கு கொஞ்சம் புண்ணியமும் சேரும். இப்ப இது மேல ஒயிட் ஷேட் குடுத்துரலாம். பார்க்கறக்கு கான்ட்ராஸ்ட்டா நல்லா இருக்கு பாருங்க. 3 கலரும் கான்ட்ராஸ்ட்டா நல்லா இருக்கா? இப்போ இன்னும் கொஞ்சம் மங்களகரமா இந்த கோலம் இருக்கணும்னா, நம்ம இது மேல விளக்கு போட்டு விட்டுறலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லோட்டஸோட, விளக்கோட நல்லா மங்களகரமா இருக்கும். வாசல்ல பார்க்கறக்கே. இப்ப இந்த விளக்கோட மேல் பகுதியில ஸ்ட்ரைப் மாதிரி போட்டுவிட்டோம்னா, டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இந்த விளக்குக்கு சைடுல ஒரு சின்ன சின்னதா கோடு போட்டுவிட்டு, நடுவுல ஒரு சின்னதா ஒரு பட்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கு ஒயிட்டே குடுத்துடலாம். இப்ப இந்த அடியில இருக்கிற அந்த கிரீன் ஷேடுக்கு நடுவுல ஒரு லைன போட்டுட்டு, இந்த மாரி டாட் வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா, பார்க்கறக்கு கொஞ்சம் லீஃப் மாதிரி அழகா இருக்கும். ரங்கோலிங்கிறதே நம்ம டிசைன் பண்ண அது அழகாயிரும். சும்மா ஒரு சின்ன கோலமா இருந்தா கூட போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ரொம்ப அழகா இருக்கும். ரங்கோலிங்கிறதே அவ்வளோதான். நம்ம கலர் குடுக்கறதுல, அப்புறம் நம்ம எப்படி டெவலப் பண்றோம் அந்த கோலத்தைங்கிறதுல தான் டிசைனே. இப்ப இந்த அடியில இருக்கிற பெட்டல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டு சுழிச்சு விட்டு, ஒரு டாட் வச்சு நீட்டி விட்டா, இன்னொரு டிசைன் நல்லா அழகா இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு ஒரு பிங்க்கு குடுத்துட்டு, விளக்குல மேலயும் பிங்க் குடுத்துரலாம். இப்ப இந்த ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாரி, இந்த பெட்டல்ஸ்ல சைடுல நீட்டி விட்டு 2 சைடும் டாட் வச்சு விட்டுறலாம். அவ்வளோதான். அடியில ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டுவிட்டு அதுக்கு நடுவுல பகுதிக்கு ஸ்ட்ரைப் மாதிரி போட்டு விட்டுட்டு, டாட் மாதிரி வச்சுட்டோம்னா, வேற கலரே ஒண்ணும் தேவைப்படாது. இதுவே பார்க்கறக்கு நல்லாருக்கும். இப்ப இந்த விளக்குக்கு சைடுல நமக்கு ஒரு பூ மாதிரி இருந்தா நல்லாருக்கும். அதுக்கு இந்த தாமரையோட மேல இருந்து ஒரு சுழி போட்டுவிட்டு, அதுக்கு நடுவுல இந்த மாரி டாட் வச்சு விட்டுட்டு, இது மேல 2 சைடும் ஃப்ளவர போட்டுட்டு, பிங்க் கலர் குடுத்துட்டோம்னா, அவ்வளோதான் ஃப்ளவர் ரெடி. அவ்வளோதாங்க. மங்களகரமா ஒரு தாமரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாசல்ல போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.